செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நல்லாவும் இருக்கேன். அண்ட் என்னை கேட்டவங்களுக்குலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா என்னை வந்து கேட்டிங்க போல் ஏஞ்சல்கிட்ட. ஏஞ்சல் சொன்னா, பட் என்னால் தான் வர முடியல. எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான், அதனால தான் வர முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இனிமேல் நம்ம வந்து கண்டினியூஸாக ஒன் ஷாட் பார்க்கலாம், ஒன் ஷாட் எஃப்எஃப் ரெண்டுமே பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து நான் வந்து தங்கோட ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் பிரதர்ஸ் அப்செஷன் அது தோணும்போது போடுறேன்டா. எனக்கு இப்போ என்னமோ உங்களுக்கு அது பிடிக்கல அப்படி எனக்கு தோணுது, அது போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் போடுறேன். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் நான் ஜிக்குன்னு போட்டதுனால பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. உங்களை நான் எதுலையாவது டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க. அண்டு வேறு எதுவும் இல்லை. வேறு என்ன சொல்லணும்? வேறு எதுவும் இல்லைடா. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் வேணாம், ஜஸ்ட் சும்மா அப்படியே ஹெட்செட் போட்டு ஸ்டோரிக்குள்ளே வந்துடுங்க. அண்ட் 18+ கண்டென்ட்டு பார்த்துட்டு அப்புறம் உள்ள வாங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு எனக்கு நீங்கள் லைக் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஓகேவா? அதை நான் வந்து பார்த்துப்பேன், ஓகே? அது வந்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவேன். பட் நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் இப்படி பேசினது பிடிச்சிருந்துச்சு, இப்படி பேசினது பிடிக்கலனாவது சொல்லிடுங்கடா. பிடிச்சிருந்து வேணவே வேணாம். இப்போ வந்து நான் வந்து ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க, அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி போடுங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது கூட போடுங்கடா, ஓகேவா? அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஏதாவது போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா தான் எனக்கு தெரியும். நான் ஏதோ ஒரு இது மாதிரி அப்படி நான் வந்து போட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி. அண்ட் இது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, அதனால தான் என்னால் போடவும் தோணல. அதான் உண்மை, ஓகேவா? சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இப்போ ஓப்பனிங் சீனில் ஒரு ஒரு கோயில், அந்த கோயிலில் வந்து 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்குது, ஓகேவா? கல்யாணம் நடந்து இப்போ வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எல்லாரும் அப்படி பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, மின்யோங்கி. மின்யோங்கி வந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. எப்படா கூப்பிடுவீங்க? ஆ இன்னைக்கு ஒன்று வச்சுக்கிறேன்டி அப்படின்னு அவர் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி இந்த பக்கம் நீங்கள் தான் அப்படியே நின்றுட்டு, இன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும்? ஐயோ வயன், என்னடி இப்படி பயப்படுறா? சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வராங்க. வயன் அது வந்து ஒன்று பேசணுமா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ நீங்கள், அம்மா அது அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லைம்மா, அது அவங்க சொல்லிப்பாங்க அவங்க அப்பா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி தலை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டீங்க. தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம இவங்கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடா போய் தூங்கலையா அப்படின்னு. அம்மா என்ன பேசுகிற, தூங்கலையாவா? அப்போ வயனை அனுப்பு, 2 பேர் போய் தூங்குறோம். அது வந்து உங்கள் அப்பா எதுவும் சொல்லல, என்ன சொல்லலையா என்ன? ஆ இல்லைம்மா ஒன்றும் சொல்லலையே. அது வந்து என்னங்க? சொல்லுமா என்ன? அதாவது அண்ணா, சரி இருங்க, சொன்னீங்களா இல்லையா? இல்லடி. சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்போது இவங்கிட்ட, அது மினுங்கி, சொல்லுங்கப்பா என்ன? அம்மா என்னமோ உளறிட்டு போகுது. அது அவள் உளரலடா, உங்ககிட்ட எப்படிடா சொல்கிறது? அது நம்ம ஜோஷம் பார்த்தோம்ல. ஆமாம் பார்த்தீங்க, அதுக்கு என்ன? அது வயனுக்கும் ஏதோ தோஷம் இருக்குது போல், அதனால ஒரு 2 நாள் கழிச்சு தாண்டா உனக்கு முதல் இரவு. பா என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. ஐ மீன் கேட்குறாரு, ஓகே? அப்படி கேட்குறாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களை பார்க்குறாரு. சரி நீங்கள் அப்படியே தலை குனிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு திரும்ப கூட மனசு வர மாட்டேங்குது. அப்படியே குனிஞ்சு இப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே அப்படியே லைட்டாக ஐ மீன் எடுத்து பார்க்குறீங்க அவரை. அவர் உங்களை பார்த்து முறைக்கிறாரு, என்னடி அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே காட்டுறீங்க. அவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துடுறாரு. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு, ஓகேவாடா? ஒரு 11 o'clock. இப்போ வந்து உங்கள் ரூமை காட்டணுன்னா நீங்கள் வந்து நடுவில் படுத்திருக்கீங்க. உங்கள் ரைட் சைடில் உங்கள் அம்மா, லெஃப்ட் சைடில் உங்கள் அத்தை 2 பேர் படுத்திருக்காங்க. நீங்கள் அப்படியே படுத்துட்டு அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு அப்படியே தூக்கமே வரல. நீங்கள் அப்படியே ஃபோன் ஐ மீன் சீலிங்கை பார்த்துட்டே படுத்திருக்கீங்க. உங்கள் ஃபோன் பார்த்துருப்பீங்க, பட் அதில் சார்ஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து சார்ஜ் போட்டிருப்பீங்க. சரி இந்த பக்கம் மின்யோங்கி பார்த்தா, மின்யோங்கி
அவங்க அப்பா ரைட் சைடு, அவங்க அப்பா வந்து லெஃப்ட் சைடு. அப்படி வந்து 2 பேரும் 3 பேர் படுத்திருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்து பார்க்குறீங்க, ஓகேவா? எடுத்து பார்த்தா அது வந்து மின்னங்கின்னு இருக்கு. நீங்கள் வந்து அதை அப்படியே காதில் வச்சுட்டு சொல்லுங்கள், என்னடி இப்படி அப்படின்னு வந்து அவர் கேட்கும்போது, நீங்கள் வந்துட்டு அது வந்து யோகி, நீ இப்போ வெளியே வா. எப்படி வர முடியும்? 2 பேரும் இப்படி படுத்திருக்காங்களே. என் பக்கத்தில் இந்த 2 பேர் படுத்திருந்தாங்க. தள்ளி விட்டு வந்தல. தள்ளி விட்டீங்களா? பாவம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை, நீ வெளியே வா முதல்ல. சரி அப்படின்னு நீங்கள் அப்படியே மெதுவாக பூனைக்குட்டி மாதிரி எந்திரிச்சு வெளியே போகிறீங்க. வெளியே போனால் அங்கே தான் வந்து யோகி நின்றுட்டுருக்காரு. உங்களை வந்து அப்படியே வாலில் லாக் பண்ணி, இப்போ இதை என்ன சொல்ல வர? நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அது அது யோகி வேணாம், தள்ளுங்க. அத்தை பார்த்தா அத்தை பாவங்க. அத்தை பாவம், நான் பாவம் இல்லையாடி? நீங்களும் பாவம் தான். பட் அது அது வந்து யோகி, இப்போ என்னங்கிற நீ? அது யோகி, எல்லாம் நமக்கு முறைப்படி தானே நடக்கணுமாம்மா, தானே கரெக்டு. இங்கே பாருடி அம்மு, எல்லாம் சரிதான், முறைப்படி நடக்கணும் அண்டு தான் கரெக்டு, சாமிக்கு தாயிடும், எல்லாம் ஓகே தாண்டி. நான் பாவம் இல்லையா? அது 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 அம்மா முறைப்படி. இங்கே பாரு, இன்னொரு தடவை முறைப்படின்னு அந்த முறையை தூக்கி முதல்ல குப்பையில் போடுறி. சும்மா ஆகுனா முறைப்படின்ட்டு. நீ இப்போ எனக்கு வேணுண்டி பொண்டாட்டி, அவ்வளோதான் அப்படின்னு அவங்கள அப்படியே வாலை பின் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா 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 பக்கத்தில் மாமா தாலி போகுது பொண்டாட்டி. நன்றி. ஓ அப்படியே அவர் ரொம்ப ஹங்க்ரியாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் உள்ளே இருந்த சவுண்ட் கேட்குது. ஏம்மா ஏம்மா அடி வயனு அப்படின்னு. ஸோ ஒரு பாட்டி கூப்பிடுறாங்க. நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவங்கள செம்மையாக பார்த்து முறைச்சிட்ருக்கான். எதுக்கு இப்போ தள்ளுனா? சவுண்டு கேட்குதுல்ல, தள்ளி போங்க, பண்ணக்கூடாது, தப்புமாம்மா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே சரி போ எதுவுங்க அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு போக மனசே இல்லைடா, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அது திரும்பி அந்த குட் நைட் ஓ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போ தான் சிரிச்சிட்டே போகிறீங்க. பிகாஸ் மின்னங்கி ஏதோ கோமா போகிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் நகரவே இல்லை, அப்படியே நின்னீங்க. அவர் வந்து உங்கள் ஃபோனில் கிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னதும் நீங்கள் வந்து குடு நல்லா போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஏன் இந்த மாமா இப்படி பண்ணுறான்? ஐயோ, இந்த மாமாவுக்கு வேலையே இல்லை, இப்போ தலையில் சிரிக்க வைக்குது. அம்மா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாயை பற்றிக்கிட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து நிறைய முடி இருக்குமா, அதை வந்து தலையில் கொண்டு போட்டுக்கிட்டு அந்த துண்டை வச்சு கொண்டு போட்டுக்கிட்டு அப்படி வெளியே வரீங்க. இது வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி தாண்டா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்து கிராமத்தில் தான் எடுத்திருப்பீங்க, உங்களோட நேட்டிவ் இங்கே தான், சொல்றதுனால இங்கே வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பாத்ரூம் தானே, வெளியே தானே இருக்கும் அந்த பாத்ரூமும். ஸோ வெளியே பாத்ரூம்லேருந்து இங்கே வந்து துண்டை கட்டிட்டு சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே வரீங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இவங்க வந்து அப்போ தான் வந்து ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. உங்களை பார்த்து அவர் மொத்தமாக ஃப்ளாட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படிங்கிறீங்க. அவர் அழகாக இருக்கடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு ஷை ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது வந்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, கோயிலுக்கு போகணுண்டி வா, ஏன்னா கிளம்பு அப்படின்னு சொன்னால், சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாரி கட்ட போயிட்டீங்க. ஸோ முன்னாடியே போயிட்டு அவர் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு வராரு, ஓகேவா? பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார் மனுஷன். அவ்வளோ அழகாக அப்படி ஒயிட் கலர் வேஷ்டி ஷர்ட்டில் பார்க்கவே அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கோயிலுக்கு போயாச்சு. அங்கே வந்து எல்லாம் அப்படி கப்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மின்னங்கிக்கு ஒரே வயிற்றெரிச்சலாக இருக்குது. எப்படா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு சரி எனக்கு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு
கோயிலுக்கு பேக் சைடில் போய் பேசிட்டு பிகாஸ் அங்கே தான் கார் நிறுத்திருப்பீங்க. ஸோ பேக் சைடில் கோயிலுக்கு பேக் சைடு ஓகேவா, அந்த காம்பவுண்ட்லாம் இருக்குல்ல அதுக்கு பேக் சைடு அங்கே போயிட்டு அவர் வந்து ஃபோன் பேச போகும்போது ரெண்டு கப்பிள்ஸ் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து அவருக்கு செம்மையாக வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஃபோன் கையில் தான் வச்சுருப்பீங்க. ஃபோன் எடுத்துகிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இப்போவே காருக்கு வா, ஒரு நிமிஷம். நான் வரல, அத்தை இருக்காங்க, வாடி, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு போய் சொல்லிவிட்டு குடுன்னு ஓடி வரீங்க. எது கூப்பிட்டாருன்னு வேறு தெரியலையா, அப்படியே ஓடி வரீங்க. வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு எங்கே போனார், கார் கிட்ட தானே வர சொன்னார் அப்படின்னு கார் டோரில் கை வைக்க கார் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா யோகி அப்படியே உட்காந்துருக்காரு. உங்களை கையை பிடிச்சி உள்ளே இழுக்கிறாரு. நீங்கள் என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் நைட்டு பண்ணோம்ல, என்ன பண்ணும், ஏய் தெரியாத மாதிரி சொல்லாதடி, தெரியும்ல, அதுவா அது மாமா இன்னும் ஒரு நாள் தானே மாமா, ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஒரே ஒரு நாள் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. பட் அவர் உங்களை இழுத்து திரும்பவும் அந்த மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்களால் இப்போ வந்து என்ன சொல்கிறது, அது வந்து தடுக்க முடியல. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நைட்டு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அமைதியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேரும் வந்துட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு 2 பேரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வரீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த ஒன் டே வந்துட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கும். யோகி கூட இப்படி விளாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி. இப்போ வந்து நைட்டு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்தா யோகி நம்ம வீட்டுக்கு போயிடுன்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படின்னா, நீ கூப்பிட்டு போய்க்கோ வையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா சரி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டார். ஸோ அங்கே போயிட்டு 2 பேரும் வந்துட்டு அமைதியாக தான் இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசல, ஹாலில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு செம்ம நர்வஸாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. அந்த மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் உங்களை உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் என் பொண்டாட்டி எனக்கு இப்போ கிடச்சிட்டாலே. புரியல, ஓ புரியலையா, சரி புரிய வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. திரும்பி பொண்டாட்டி லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் பெட்ரூமில் அப்படியே ஒன்றுமே போடாமல் 2 பேரும் மேக் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒன்றுட்டி கால் இப்படி தூப்படி ஒன்றுட்டி அப்படின்னு அப்படியே மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அவர் பண்ணுற இதுக்கு உங்களால் ரொம்பவே வந்துட்டு உங்களை வந்து செம்மையாக டெம்ட் ஆக்கிட்டுருக்காரு. உங்களாலே ரொம்ப முடியல. அவருமே இப்போது பொண்டாட்டி மாமா வலிக்குது பொண்டாட்டி நல்லா இருக்குல்லடி, நல்லா இல்லையா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் அந்த டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 4 ரவுண்ட் முடியுது. 4 ரவுண்டுக்கு அப்புறமா உங்களை விடவே மாட்டேன்றாரு. நீங்கள் ஆமாம் போதும் விட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஓகே சரி உங்களால் சுத்தமாக முடியலையா. ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு ஓகே சரிடி நான் விட்டுடுறேன், சரி விடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு. ஸோ நீங்களும் அப்படியே படுத்து அவரோட ஷோல்டரில் படுத்துட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு உங்களை அப்படியே ஆர்ம்ஸில் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பொண்டாட்டி சொல்லுங்கள் மாமா, என் மேலே கோவமாடி, எதுக்கு, இல்லை நான் போதுன்னு சொன்னதும் நான் பண்ணலை, அதனால உங்கள் மேலே நான் எப்படி கோவப்படுவேன். லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ டு மாமா. அப்படியாடி, ஆமாம் லவ் யூ டு மாமா, லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே உங்களை சமடைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே தூங்கிடுவார். ஸோ இப்படியே தான் அவங்களுக்குள்ள டைம்லாம் அப்படி ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம இதோட இந்த பாட்டை எண்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ஒன் ஷாட் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசுனதே ஒரு மாதிரி தானே இருந்துச்சு, சரி விடுங்க. ஓகேடா அவ்வளோதான். அண்ட் திஸ் இஸ் டெடிகேட் டு மை சிஸ்டர். எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவளுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். சின்ன பிள்ளை ஹாப்பியாக இரு ஓகேவா.
எப்போ பார்த்தாலும் சும்மா சுகர் அலைவெல்லாம் வச்சுக்கோ இது கீப் பாய் இஷ்கியூ ஆல்